உயிருக்கு உயிராக பழகிய பெண்ணின் அந்தரங்க புகைப்படங்களை வைத்து மிரட்டுவது சமீப நாட்களில் பல கோர முகம் கொண்ட வாலிபர்களின் வாடிக்கையாக மாறிவிட்டது. அப்படி ஒரு ஆதாயம் தேடவே தன்னை பிரிந்து சென்ற காதலியின் ஆபாச படங்களை வெளியிட்டு அந்த பெண்ணின் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கியுள்ளார் இந்த கொடூர காதலன். இவரின் பெயர் முகமது யூனுஸ். 18 வயதாகிறது. சென்னை தண்டையார்பேட்டை நேதாஜி நகர் 4வது தெருவைச் சேர்ந்தவர். டிரைவராக வேலை பார்த்து வந்திருக்கிறார். இவருக்கு அதே பகுதியைச் சேர்ந்த 18 வயதான பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த பழக்கம் நாளடைவில் காதலாக மாற இருவரும் தண்டையார்பேட்டையை காதல் கோட்டையாக மாற்றி உலா வந்திருக்கிறார்கள். அது உல்லாசத்தில் முடிந்திருக்கிறது. அந்த தருணத்தை முகமது யூனுஸ் செல்போனில் படம் பிடித்திருக்கிறார். ஆனால் அதுதான் பின்னாளில் தனக்கு ஆபத்தாக முடியும் என்று அப்போது அந்த பெண்ணுக்கு தெரியவில்லை. மேலும் காதலிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நகை, பணம் என 5 லட்சம் வரை அந்த பெண்ணிடமிருந்து யூனுஸ் வாங்கியதாக சொல்லப்படுகிறது. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல யூனுஸ் பணத்திலும் காமத்திலும் மட்டுமே அதிகமாக கவனம் செலுத்தியிருக்கிறார். அதன் பிறகுதான் காதலன் ஒரு முழுநேர குடிகாரன் என்று அந்த பெண்ணுக்கு தெரிய வந்திருக்கிறது. சுதாரித்துக் கொண்ட அந்த இளம்பெண் யூனுஸுடன் பழகுவதை தவிர்த்திருக்கிறார். காதலியின் இந்த செயலால் காசு இல்லாமல் கடுப்பான யூனுஸ் தொடர்ந்து அந்த பெண்ணிடம் தன்னை காதலிக்குமாறு வற்புறுத்தியுள்ளார். ஆனால் இளம்பெண் தனது முடிவை மாற்றிக்கொள்வதாக இல்லை. இந்நிலையில்தான் அந்த பெண்ணுக்கு வேறு ஒருவருடன் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விஷயம் தெரிந்து கொதித்து போன யூனுஸ் நண்பர்களின் தூண்டுதலின் பேரில் நிச்சயிக்கப்பட்ட மாப்பிள்ளைக்கு காதலியுடன் உல்லாசமாக இருந்த போட்டோக்களை அனுப்பியிருக்கிறார். இதனால் நிச்சயதார்த்தம் பாதியில் நின்று போயிருக்கிறது. குழம்பிய பெண் வீட்டார் மணமகனிடம் விசாரித்த போதுதான் யூனுஸ் பார்த்த வேலைகள் வெட்ட வெளிச்சமாகியுள்ளது. உடனே இந்த சம்பவம் குறித்து தண்டையார்பேட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார் அந்த இளம்பெண். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் முகமது யூனுஸ், இந்த செயலுக்கு உடந்தையாக இருந்த பப்ளு என்ற ராமச்சந்திரன் மற்றும் 17 வயது வாலிபர் ஒருவரையும் கைது செய்துள்ளனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் 28 வயதான பப்ளு கொருக்குப்பேட்டையைச் சேர்ந்தவர் என்றும் அதிமுக 53வது வட்ட இளைஞரணி செயலாளராக பதவி வகிப்பதும் தெரிந்திருக்கிறது. யூனுஸ் காதலியின் திருமணத்தை நிறுத்த வேண்டும் என்று கேட்டபோது மூவரும் சேர்ந்து சதி திட்டம் போட்டு மாப்பிள்ளையின் செல்போன் எண்ணை கண்டுபிடித்து அந்தரங்க போட்டோக்களை அனுப்பியதும் தெரிய வந்திருக்கிறது. மேலும் பப்ளுவின் பிரதான தொழிலே இப்படி போட்டோக்களை வைத்து மிரட்டி பணம் பறிப்பதுதானா? இதுவரை பல அரசு அதிகாரிகளிடமே இவர் கைவரிசை காட்டியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. மூவரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர்.